தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சேலம் கார்த்தி. தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறையோட அட்டகாசங்கள், ஊழல்கள், ஏமாற்று வேலைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அது அட்டகாசம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சேலம் மாவட்டம் சுகனேஸ்வரர் கோயிலில் கைலாய வாத்தியங்கள் கோயிலுக்குள்ள வாசிக்கிறதுக்கு தடை போட்டிருக்கிறாங்க. வெளியே மண்டபத்தில் போய் வாசிக்கிறதா. அந்த கைலாய வாத்தியங்கள் இருக்கு, அந்த சிவனுக்கு வாசிக்கிற ஒரு வாத்தியம், அதை கொண்டு போய் எங்கேயோ முக்களை உட்காந்துக்கிட்டு வாசிக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த கைலாய வாத்தியம் வாசிக்கிறது சிவனுக்கு, உள்ள இருக்கிற பார்ப்பனர்களுக்கும் அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளும் கிடையாது. ஏற்கனவே அந்த கோயில் குடமுழுக்கு பிறகு அவங்க அந்த கோயிலுக்குள்ள நுழையிற இடத்துல, அதாவது கொடிமரத்தை நின்று தான் சாமி கும்பிடணும். கொடிமரத்தில் நின்று தான் சாமி கும்பிடணும். ஒருவேளை அப்படி உள்ள போய் சாமி கும்பிடணும் அப்படின்னாலும் 10 ரூபா 20 ரூபா டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் அப்புறமா சாமி கும்பிடணும். அப்புறம் 1000 2000 நாங்கள் இல்லாத போது வாங்கிட்டு போய் கருவறையிலே உள்ள விடுவாவா, அது வேற விஷயம். இப்படி தொடர்ச்சியாக பறை இசைகளையும் தமிழர் பாரம்பரிய இசை கருவிகளையும் இசைப்பவர்களையும் சாதியா சொல்லி வெளியே துரத்தி விட்ட காலங்கள் போய் இன்னைக்கு கைலாய வாத்தியத்திற்கும் இந்த நிலைமையாகும் போது மிக ஒரு கடுமையான கோபங்களையும் இவர்கள் மேலே விமர்சனம் வைக்க தான் தோணுது. இது வந்து தொடர வேணால் அனைத்து கோயில்களிலும் பறை இசை கருவிகளை உள்ளே கொண்டு வாசிக்கிற போராட்டத்தை விரைவில் அறிவிப்ப இந்த காணொலி வேலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.